السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا وشكرا لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن. அகிலங்கள் அத்துணையும் படைத்த அஹதோனே, அறிவின் சுடராய் அன்பின் உருவாய் முழுமதி நிலவாய் முத்து முஹம்மது நபியை தந்த முதலோனே, உன் தனக்கேயாம் புகழ் அனைத்தும் சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். விஞ்ஞானங்கள் இந்த விதிவிலக்கின் முன் வீழ்ந்திடுமே, ஏன் விண்ணும் மண்ணும் கூட வியந்திடுமே. அப்படிப்பட்ட ஞானம் கொண்ட மேன்மை நபியே, வேந்தரே, யா ரசூலல்லாஹ், தாங்கள் மீது ஸலவாத் ஸலாமி காணிக்கையாக்குகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தின் ஒழுக்கத்தையும் இன்று இழிவான பெண்களின் நிலையும் பற்றி பேசுவதற்கு இம்மன்றத்தாரால் எனக்கு இயற்றப்பட்ட தலைப்பு, இன்ஸ்டாகிராம் இபுலீசுகளே, இஸ்லாத்தின் எதிரிகளே, மேக்கப் பிராணிகளே, மேனா மினுக்கிகளே என்ற தலைப்பில் தற்போது பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஆம், அன்றைய சஹாபிய பெண்களின் காலம் எங்கே? இன்றைய இஸ்லாத்தில் இருக்கும் இழிவான பெண்களின் நிலை எங்கே? இன்றைய காலத்திற்கு ஏற்றாற் போல் இளமை பெண்களை அந்நிய ஆண்கள் கவரும் அளவிற்கு இழிவாக இஸ்லாத்திற்கே தரங்கெடுக்கும் அளவிற்கு ஆடைகளும் மேலாடைகளும் வந்துவிட்டன. அதோடு மட்டுமல்லாமல் நாகரீகம் என்ற பெயரில் அனாச்சாரமாய் தம் அழகையும் அல்லாஹ் தந்த அமானிதமான உடம்பில் மறைக்க வேண்டிய அவுரத்தையும் வெளியில் காட்டிக்கொண்டு அலைகிறார்கள். கேட்டால் இதுதான் ஃபேஷன், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் என்று அழையும் இபுலீசுகளே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அஞ்சாத இஸ்லாத்தின் எதிரிகளான பாவிகளே. அடுத்து, ஃபர்தா என்பது தம் அழகையும் அலங்காரத்தையும் மறைப்பதற்காக அணியும் ஆடை. ஆனால் அதையே அலங்காரமாக்கி கொண்டு அங்கங்கள் வெளியில் எடுத்து காட்டும் அளவிற்கு டைட்டாக கயிறு வைத்து இறுக கட்டி இன்னும் அதில் பல அலங்காரங்களும் அமைத்து அதை போட்டு மினுக்கிக் கொண்டிருக்கும் பெண்களே. நம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருந்தவ புதல்வியார் அன்னை ஃபாத்திமுத்து ஸுஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய சுருக்கத்தை பார்க்கும்போது, அன்னை அவர்கள் வெளியில் செல்லும் போது தம் கணவருக்கே அடையாளம் காண அளவிற்கு கிழவியின் தோற்றத்தில் செல்வார்களாம். சுபஹானல்லாஹ். இன்றைய நவீன காலத்தில் நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம், இதுதான் மாடர்ன் ஸ்டைல் என்று மறைக்க வேண்டிய அனைத்தையும் அவிழ்த்துக் கொண்டு அலைகிறார்கள் அறியாமையில் மூழ்கி கிடக்கும் முட்டாள்கள். முன்பெல்லாம் திருமணம் என்றால் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்து திருமணம் நடைபெறும். ஆனால் இன்றோ தேவையில்லாத அந்த மேக்கப்பிற்கே, அதுவும் எங்களுக்கு நார்மல் இல்ல ப்ரொஃபஷனல் மேக்கப் தான் வேண்டும் என்று பிள்ளைகள் கேட்க, அதற்கேற்றாற் போல் பெற்றோர்களும் 10,000 15,000 என்று கொடுத்து மேக்கப் செய்கிறார்கள். அதோடு விட்டு விடாமல் த்ரெட்டிங் அப்படி இப்படின்னு ஹராமானவைகளை செய்து இயற்கை அழகை கூட கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மேக்கப்பை போட்டுக்கொண்டுதான் நாங்கள் இன்ஸ்டால ரீல்ஸ் போஸ்ட் போடுற முகத்தையும் திறந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மேனா மினுக்கிகள். இதற்கு காரணமும் பெற்றோர்களே. நடுவர் அவர்களே, இது தலைப்பில் உட்படாவிட்டாலும் இவ்வகையான விஷயங்களை பெற்றோரை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தனை. இவ்வகையான ஹராமான விஷயங்களில் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உடன்படக்கூடாது என்று கண்டிப்பாக மிகவும் மன வருத்தத்தோடு கூறுகிறேன். இப்போலாம் என்னங்க நடக்குது? நாங்கள் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போஸ்ட் போடுறோன்னு கூடவே சாட்டிங் இப்படிலாம் பண்ணி பிறகு அது நம் இஸ்லாம் மார்க்கத்தையே துறந்து வேறு மதத்திற்கு செல்லும் அளவிற்கு அவலங்கள் நடக்கின்றன. நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் இதை விட்டும் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. இன்ஸ்டாகிராம் என்ற கேடு கெட்டதில் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து மனைவி அலங்கோலமாக ஆடைகள் அணிந்திருக்க இருவரும் சேர்ந்தே ஆடுகிறார்கள். கேட்டால் இதன் மூலம் எங்களுக்கு லைக் ஃபாலோவர்ஸ், அதன் மூலம் எங்களுக்கு வருமானம் என்கிறார்கள். நீ மட்டும் பார்க்க வேண்டிய மனைவியின் அழகை வேறு ஒருவனும் பார்க்கிறானே, இதுவும் ஒரு வகையான ஜினா என்பது அந்த மூடனுக்கு தெரியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்றிருக்கும் போது பெண் குலத்தை நரகில் கண்டு நம் பெண் மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். நம் நபியின் சொல்லிற்கிணங்க இன்றைய காலம் மிகவும் பளிச்சென்று பொருந்துகிறது. ஆக அன்பான சகோதரிகளே, நாம் காலையில் எழுவதிலிருந்து இரவு தூங்கும் வரை நாம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. இவ்வகையான ஹராமான விஷயங்களை விட்டும் விலகி இருத்தல் வேண்டும். எனவே நாங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் இணைந்து முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறோம் என்று கூறிவிட்டு இறைவனுக்கு உகப்பில்லா வாழ்க்கை வாழும் பெண்களே, விழித்தெழுங்கள், அறியாமை விட்டு அகன்றெழுங்கள். படைத்த இறையோனுக்கும் படைப்பிலே சிறந்தவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லிற்கிணங்க ஸஹாபிய பெண்களின் வாழ்வை போல் வாழ வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.